உன்னை நல்லா பாத்துக்கிறேனா? என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடணும். என்ன இந்த நேரத்துல உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆதி மேலதாம்மா இருக்கான். வணக்கம் சம்பந்தியம்மா. அர்ஜுன். வணக்கம் சம்பந்தியம்மா. சரி, நான் அப்புறமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சம்பந்தியம்மா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன கேக்குறீங்க? என்ன தமிழ் மறந்து போச்சா? புரியுற மாதிரி தானே கேக்குறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? சம்பந்தியம்மா, என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? மட்டு மரியாதை தெரியாத ஒருத்திய பெத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் இப்படிதான் பேசணும். என்னங்க பிரச்சனை? புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்க பொண்ணு அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. அவளோட ஷேர்ஸ் வித்து 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்திருக்கா. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? என்னங்க இது? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு விளங்கலைங்க. உங்களுக்கு விளங்காது சார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி கமுக்கமா வந்து பேசுறீங்கல்ல? உங்களுக்கு எதுவும் விளங்காது. அவ்வளவு அப்பாவி நீங்க இல்லையா? மாப்பிள, நடிக்காதீங்க சார், நடிக்காதீங்க. இங்க பாருங்க ஆதி, நடிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அந்த பணம் அவங்க பொண்ணு நான் கஷ்டப்பட்டு சுயமா சம்பாதிச்சது. அதுல அவங்களுக்கு உரிமை இருக்கு. இத பத்தி அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு தான் இல்ல. ஏய் உஷா, அத்தை ப்ளீஸ், நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க எதுக்காகவும் உங்ககிட்ட வந்து நிக்கல, நிக்கவும் மாட்டாங்க. அவங்க பார்க்க வந்தது என்ன? நீங்க அவங்களை எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அம்மா, பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? வாங்க பாஸ், சொல்றேன். என்னமா அதெல்லாம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. அது நம்ம அப்புறம் தனியா பேசிக்கலாம். நீங்க முதல்ல உள்ள வாங்கப்பா. வாமா. வா. என்ன விஷயம் கரி? பாஸ், அந்த அபியும் தொல்காப்பியனும் அடங்க மாட்டேங்கிறாங்க பாஸ். நாம அனுப்புன லாயர் நோட்டீஸை வச்சுக்கிட்டு அவங்களோட லாயரை போய் பார்த்திருக்காங்க. அந்த லாயர் ஒரு விவகாரமான யோசனை சொல்லியிருக்கான். என்ன யோசனை? நமக்கு சிக்கல் வர்ற யோசனை. அந்த சிவதாஸ் இருக்கான்ல, ஆமா, அவனோட ஷேரையும் அபி வாங்கிட்டா, அதுக்கப்புறம் அபியும் உங்களுக்கு ஈக்குவலா கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு நாட்டாம பண்ண முடியும்னு ஐடியா கொடுத்திருக்கான் அந்த விளங்காதவன். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் அந்த வக்கீலோட ஜூனியர்கிட்ட பேசி இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்படி போத கதை? ஆமாம் பாஸ். இப்ப சிவதாஸ் பத்தி மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட ஆள் பவுன் இருக்கானே, அவனை மீட் பண்றதுக்கு தொல்காப்பியும் அபியும் போய்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நிறுத்துங்க. அப்படி சார், சார், இந்த வீடு தானா? இந்த வர்றார். வாங்க சார், வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. இது சிவதாஸ் பொண்ணு தானே? ஆமாம்மா. அரவணைக்க அம்மாவும் உயிரோட இல்ல, ஆதரிக்க அப்பா இருந்தும் அனாதையா இருக்கா. அந்த குறையெல்லாம் எதுவுமே தெரியாம தாமா இது வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வரேன். இனிமே எப்படியோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. வாங்க, உள்ள வாங்கம்மா. இல்ல பரவாயில்ல. இல்ல சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்தோம். அப்படியா? தனியா பேசணும். இந்தா பாப்பா, இதை எடுத்துட்டு போய் உள்ள சாப்பிடு. அங்கிள் இப்ப வந்துருவாரு. சரியா? போமா, போ, மெதுவா போ. அப்படி போய் பேசலாமா? சரி, போலாம். வாங்க.
முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமா சார், ரொம்ப முக்கியமான விஷயம். சிவதாஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தோம். அவரு டெல்லி திகார் ஜெயில இருந்தார்மா. தொல்காப்பியன் சாட்ட கூட அதை பத்தி சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அவர் எங்க இல்லம்மா. அங்க இல்லையா? ஆமாம்மா, திகார் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டேன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லைம்மா. ஷோ, என்ன சொல்றீங்க சார்? திகார் ஜெயில சிவதாஸ் இருக்கிறதா நீங்க சொன்ன தகவலை அடிப்படையா வச்சுதான் மேற்கொண்டு உங்கள்கிட்ட விவரங்கள் கேட்டுட்டு ஏதாவது இதுல பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ திடீர்னு இப்படி சொல்றீங்க. அபி, இப்ப என்ன பண்றது? ஏம்மா, ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. ஏதாவது இக்கட்டான நிலைமையா? ஆமா சார், பிசினஸ்ல பிரச்சனை. அதான் சிவதாஸ் கிட்ட பேசி அவரோட ஷேர் சம்பந்தமா உதவி கேட்கலான்னு நினைச்சோம். ஆனா இப்ப இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலன்னா சிவதாஸ் எங்க கம்பெனில முதலீடு பண்ண ஷேர்ஸ் பணம் எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவர் பண்ண பாவம் அவரோட போகட்டும். அந்த ஷேர்ஸை வச்சாவது இந்த குழந்தைய கரையேத்திடலான்னு பார்த்தேன். இப்ப வந்து இப்படி ஒரு சூழ்நிலைன்னு சொல்றீங்களம்மா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அவர் எங்க இருக்காரோ, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஆமா, சிவதாஸை கடைசியா நம்ம தமிழ்நாடு போலீஸ் தானே அரெஸ்ட் பண்ணாங்க? ஆமாம்மா, தண்டையார்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தாமா அவரை அரெஸ்ட் பண்ணாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப போனா பார்க்க முடியுமா? அபி, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் தொல்ஸ். கண்ணை கட்டிட்டு இருட்டுல தேடுறதை விட ஒரு சின்ன மெழுகுவத்தி வெளிச்சம் கிடைச்சா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. தொல்ஸ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவரை மீட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். பவுன் சார், நீங்களும் கூட வரீங்களா? குழந்தைய காட்டி பேசினா நம்ம கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் வருவோம்மா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ அங்க இல்லம்மா, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருமா. டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரா? சரி, டிரான்ஸ்ஃபர் ஆனா என்ன? எப்படியும் சிட்டி லிமிட் குள்ள தானே இருப்பாரு. கமிஷனர் ஆபீஸ்ல போய் நம்ம விசாரிச்சா எங்க இருக்காருன்னு சொல்ல போறாங்க. அப்புறம் அவர் பேர் என்ன சொன்னீங்க? பாண்டியன்மா. பாண்டியன். அது போதும். நாங்க 2 பேரும் அவர் எந்த ஸ்டேஷன்ல இருக்காருன்னு விசாரிக்கிறோம். தேவைப்பட்டா உங்களையும் குழந்தையும் கூப்பிடுறோம். அப்ப வந்துருங்க. சரிங்களா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்கம்மா. வாங்க தொலைச்சு போலாம். வரேன் சார். தேங்க்ஸ். ओम सदमानं भवति शताज पुरुषः सदेन्द्रजाजुषेवेन्द्रजे प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव दीर्घायुष्यमस्तु क्षेममेवावरुन्धे दीर्घारोग्यजडगाद्रवज्रसिद्धिरस्तु दीर्घायुष्यमस्तु. அனு, கோவிலுக்கு வந்த சந்தோஷம் உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. உம்முனே இருக்க. என்ன அனு? எதுவா இருந்தாலும் சொல்லு. நமக்கு குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அதை பத்தி தான். அதை பத்தி என்ன சீரியஸான யோசனை? அது சந்தோஷமான விஷயம் தானே. சந்தோஷம் ஒரு பக்கம். இத்தனை நாளா நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. என்ன அனு, என்னென்னமோ பேசுற? இப்பதான் நமக்கு வருமானம் நல்லா வருது. அப்புறம் என்ன? எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பம் உனக்கு? வருமானத்தை பத்தி மட்டும் நான் யோசிக்கலங்க. உங்க வீடு, உங்க அபியாக்கா என்ன பேச்சு பேசினாங்க கேட்டீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி அவங்க நமக்கு நிறைய பண்ணிருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நீங்க தானே செய்றீங்க. அதுக்கான மரியாதை நமக்கு கிடைக்குதா? அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம். கம்பெனி கையை விட்டு போயிடுச்சுங்கிற வருத்தம், எரிச்சல்
இல்லைன்னா அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஓஹோ, அவங்களுக்கு மூடு சரியில்லைன்னா மத்தவங்கள இன்சல்ட் பண்ணுவாங்களா? எனக்கு கூட தான் சமயத்துல மூடு சரியில்லாம இருக்கும். அப்ப நானும் மத்தவங்கள இன்சல்ட் பண்ணலாமா? இது எந்த ஒரு நியாயங்க? வீட்ல உங்க அக்காவோட சர்வாதிகாரம் கொடி கட்டி பறக்குது. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அனு, இது பாருங்க, குழந்தை வந்துட்டா நம்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்க வீட்ல அதிகமா தான் ஆப்போகுது. அதுதான் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. என்ன பண்றது அனு? இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம தனியா போக முடியுமா? அது நல்லா இருக்காது இல்லையா? அதான் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன யோசனை? அது இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்னோட யோசனைக்கு நீங்க ஒத்துக்கணும். எனக்கு சப்போர்ட்டா என் கூடவே நிக்கணும். அதெல்லாம் சரி, அது என்ன யோசனை? அதான் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னேனே. என்னங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்ல. உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? சரி, அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என் யோசனைக்கு ஒத்துக்குவேங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம். எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம், யாருங்க? இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சார். ஆமா, இருக்காரு. நீங்க யாரு? என்ன விஷயம்? மேடம், என் பேர் அபிநயா, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி. இவர் மிஸ்டர் தொல்காப்பியன், வணக்கம். கம்பெனியோட பார்ட்னர். சார் கிட்ட ஒரு உதவி கேட்கணும். அப்படிங்களா? இப்பதான் வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியலீங்களே. இல்ல, ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நீங்க இந்த கார்டு அவர்கிட்ட கொடுங்களேன். சரி, ஒரு நிமிஷம் ஹால்ல வந்து வெயிட் பண்ணுங்க. வாங்க, உட்காருங்க. என்னங்க, யாரோ அபிநயாவா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. இந்த கார்டை கொடுக்க சொன்னாங்க. அடடடா, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே. இந்த குழந்தைக்கு ஊட்டி விடு வர. நல்லா சாப்பிட்ற. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், என் பேர் அபிநயா, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி. அதான் நீங்க கொடுத்த கார்டுல எல்லாம் இருக்க. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிவதாசன் ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, என்னமோ நார்த் மெட்ராஸே தாங்கையில தான் இருக்குன்னு ஒருத்தன் பிலிம் காமிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் தானே? அவனை பொடரியில ஒரு போடு போட்டு தூக்கிட்டோம்ல. என் சர்வீஸ்ல அவன்லாம் சுண்டக்கா மாதிரி. என்ன உங்ககிட்ட ஏதாவது தகராறு பண்ணானா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எதுக்கு? அது வந்து சார், சிவதாஸோட குழந்தை, அதுவும் பொன் குழந்தை சார். ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா சார். பாவம், அந்த பொண்ணுக்கு அம்மாவும் கிடையாது. ஆமா சார், இப்போ கொஞ்ச நாளா ரொம்பவும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரியா சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவளுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார். அப்படியா? ஆமா சார், நீங்க கொஞ்சம் மனசு வைக்கணும். அது வந்துமா, டெல்லி போலீஸ் கேட்டுக்கிட்டதால நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி டெல்லி போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சார், டெல்லி போலீஸ் கொண்டு போய் அவரை திகார் ஜெயில அடைச்சிருக்காங்க. ஆனா அவரை அங்கிருந்து விடுதலையாகி வெளியில வந்துட்டாரு. அப்புறம் என்ன, போய் பார்க்க வேண்டியதானே? விடுதலையானவரு எங்க போயிருக்காரு, என்ன ஆனார்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல சார். என்னம்மா கன்ஃபியூஸ் பண்றீங்க? காணாம போயிட்டாருன்னா போய் தேடி பாருங்க, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்னையே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், சிவதாஸ் அரெஸ்ட் பண்ணது நீங்க தான். அதான் உங்ககிட்ட கேட்டா மேற்கொண்டு அவரை பத்தின டீடைல்ஸ் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில வந்திருக்கோம். என்னங்க தலையை விட்டு வாழ பிடிக்கிறீங்க? ப்ளீஸ் சார், நீங்க மனசு வச்சா எங்களுக்கு உதவி பண்ண முடியும். சரி, கைதிகளை பத்தின டீடைல்ஸ், அவங்க பண்ண குற்றங்கள், இருக்கிற ஜெயில், விடுதலையாக போற தேதி, விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க, இந்த தகவல் எல்லாம் போலீஸ் வெப்சைட்ல இருக்கும்.
ஓகே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த வெப்சைட் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களே அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிறோம். இல்லம்மா, எல்லாரும் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அது ரொம்ப ரகசியமானது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவரோட நம்பர் தரேன், அவரை போய் காண்டாக்ட் பண்ணுங்க. நியாயமா இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்றது, குழந்தை அழுகுது அப்படி இப்படின்னு சொல்றீங்க, அதுக்காக தான் இதெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் இருங்க, அவரோட காண்டாக்ட் நம்பர் எழுதி தரேன். ஓகே சார்.